இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரவுண்ட் 2க்கான ஃபுல் ரிப்போர்ட் இப்போ வந்து வந்திருக்குங்க. இப்போதைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இது யாருக்கு முக்கியமாக தெரியணும்னா ரவுண்ட் 3க்கு தெரியணும். ஏன்னா 1,04,000 பேர் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ இது இன்ப செய்தியாக ரவுண்ட் 3க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக ஒரு நியூஸ் இருக்குது. ஏன்னா ஒரு பாசிட்டிவிட்டியும் இருக்குது, ஒரு நெகட்டிவிட்டியும் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு முதல் முறை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பட்டன் கிளிக் பண்ண எல்லாத்துக்கும் போய் சேரும். ரவுண்ட் 2 ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அஃபிஷியலாக நியூஸ்லேயே வந்து நான் வந்து இந்து பேப்பரில் தான் பார்த்தேன். அண்ட் ஆல்சோ எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்துருச்சு. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டோட்டலாக ரவுண்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 98,565 பேர் ஜென்ரலில், இதுவே 7.5% 16,259 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி வர சொன்னாங்க, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொன்னாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேட்டுக்கிட்டிங்கன்னா 80,650 பேர்த்துக்கு மட்டுமே டென்டேட்டிவ் அலர்ட்மெண்ட் கன்ஃபர்மேஷனுக்காக அனுப்பியிருக்காங்க. அதான் அலர்ட்மெண்ட் அனுப்பியிருக்காங்க, சரிங்களா? அதாவது அலர்ட் ஆகிருக்கு சீட்ஸு அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் ஆப்சன்டீஸ், அதாவது டோட்டலாக இவ்வளோ பேர் நான் சொன்னேன். அப்போ இதில் ஆப்சன்டீஸ் அந்த ரவுண்டில் மட்டும் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா 17,916 பேர். இது டோட்டலாக சொல்லிட்டு இருக்கேங்க, 17,916 பேர். ஓகேவா? ஸோ இப்போ அதாவது 7.5 ரிசர்வேஷனில் இவ்வளோ பேர் பண்ணாங்க இலவச சீட்டுக்கு அப்படின்னா 10,534 பேருக்கு இடஒதுக்கீடே பண்ணியிருந்தாங்க. அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஜென்ரலாக 70,116 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போது மீதி இருக்கிற எல்லாமே ஆப்சண்ட் தான், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. 80,650 பேருக்கு தான் டிக்ளைன் பண்ண போகிறாங்களா, அப்போர்டு கொடுக்க போகிறாங்களா, ஜாயின் பண்ண போகிறாங்களா என்னன்னு தெரியாது. நாட் அலர்ட்டர் வந்தவங்களும் இருக்காங்க. இதில் நாட் அலர்ட்டர் வந்தவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போர்டில் வெயிட் பண்ணுவாங்க அவங்க. இந்த அப்போர்ட் ரிசல்ட் அக்செப்டன் அப்போர்ட், டிக்ளைன் அப்போர்ட், அதாவது நீங்கள் வந்து நாட் அலர்ட்டர் வந்தவங்க இவங்க எல்லாருமே அந்த அப்போர்ட் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரப்போகுது. ஸோ இந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒரு நியூஸ், ஃபுல் நியூஸ் கிடச்சிரும் எவ்வளோ பேருக்கு இதில் கிடைக்க போகுதுன்னு. இப்போது நல்லா கேட்டுக்கோங்க, இப்போது இன்னைக்கு 5 மணிக்குள்ளே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணாதவங்க எவ்வளோ பேருன்னு தெரியல. அந்த ரிப்போர்ட்டும் வரும். ஸோ இன்னைக்குள்ளே பண்ணீங்கன்னா அந்த சீட்டும் போயிடும். ஸோ இது ரிப்போர்ட் பண்ணுறவங்க, அதாவது இப்போ இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணுறவங்க அக்செப்டன் ஜாயின், அக்செப்டன் அப்போர்டா எவ்வளோ பேர் இருக்காங்க போகிறாங்கன்னு தெரியல. எவ்வளோ பேர் இருந்தாலும் இவங்க கட்டாயமாக 5 நாளுக்குள்ளே போய் டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். அக்செப்டன் அப்போர்ட், அதாவது அக்செப்டன் ஜாயின் வந்து காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். இதில் ரிப்போர்ட் பண்ணாமல் போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேளுங்க, எல்லாத்துக்குமே விருப்பப்பட்ட கல்லூரி கிடச்சிருக்கா என்னன்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, அவனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் போகலாம், இல்லைன்னா மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்துருக்கலாம். கட்டாயமாக அடித்து சொல்லுவேன், இவ்வளோ பேரும் போய் சேர மாட்டாங்க. கட்டாயமாக அடித்து சொல்லுவேன், இதில் ஒரு 10,000 பேராவது கன்ஃபார்மாக சேர மாட்டாங்க. ஸோ அப்போது நம்ம நினச்ச மாதிரியே தான் நடக்குது எல்லாமே. நான் சொல்லியிருந்தவங்ககிட்ட 70,000 பேராவது காலேஜ் ஜாயின் பண்ணுவாங்கன்னு. இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் ரிப்போர்ட் வந்துச்சு, ஒரு 32,000 பேர்த்துக்கு மேலேயே ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது. டோட்டலாக சொல்கிறேன், ஒகேஷனல் எல்லாமே சேர்த்து. இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 70,000 பேர் ஜாயின் பண்ணுவாங்கன்னு தோணுது. அப்போ மீதி உள்ள சீட் எவ்வளோ? இன்னும் 1 லட்சம் 1.5 லட்சம் சீட் இருக்குது. அது போக நல்ல கல்லூரியில் மெக்கானிக்கல், சிவில் போன்ற சீட்டுகளும் இந்த டயர் 2லே இருக்கும். இந்த டயர் 3ல் வந்து சிஎஸ்சி கோர்சஸ் மட்டும் முடிஞ்சிருக்கலாம், ECEEE கோர்ஸ் எல்லாம் இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் வரக்கூடிய டயர்லாம் எல்லா சீட்டுமே இருக்கும். இப்போ ரவுண்டு 3ல் 1,04,000 பேர். இப்போது பயப்பட வேண்டாம், உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்குமா கேட்டால் கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல கல்லூரியில் மெக்கானிக்கல், சிவில், பயோடெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், பயோமெடிக்கல் அந்த மாதிரி செகண்டரி பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா அதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் வர டயரில் வந்து அதுக்கடுத்த டயரில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி போன்ற கோர்ஸ்கள், ECE போன்ற கோர்ஸ்கள், EEE போன்ற கோர்ஸ்கள் இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. கட்டாயமாக சீட் இருக்குது, சீட் இல்லைன்னு சொல்ல, நல்ல கல்லூரியில் பார்த்துடுங்க. ரவுண்டு 3 மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இது பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன், சரிங்களா? ஸோ அதனால் 80,650 பேர்த்துக்கு தான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டே வந்திருக்குது. ஸோ இப்போ மீதி உள்ளவங்களுக்கு வரலைன்னா என்ன அர்த்தம்னா அவங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணலங்கிறது அர்த்தங்க. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவங்களா இல்லை அவங்க பார்ட்டிசிபேட்டே பண்ணல என்னன்னு தெரியல. ஆனால் இவங்களுக்கெல்லாம் வரல, அவ்வளோதான். இவங்களாம் இல்லை, வெளியவே போயிட்டாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அக்செப்டன் ஜாயினா, அக்செப்டன் அப்போர்டா, டிக்ளைன் அப்போர்டு கொடுத்துருக்காங்களா, நாட் அலர்ட் வந்தவங்க எவ்வளோ பேர் அப்போர்டு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேர் ரவுண்டு 3க்கு வர போகிறாங்கன்னு தெரியல. ரவுண்டு 3க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க இல்லையா, அது எவ்வளோ பேருன்னு தெரியல. அது வந்து பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்தவங்க கம்மியான பேர் தான். இப்போ செகண்ட் ரவுண்ட்லேருந்து தேர்ட் ரவுண்டுக்கு போகிறவங்க கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு கம்மியான பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா தேர்ட் ரவுண்டு போகிறதுக்கு பயப்படலாம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2,000 பேர் 2,500 பேர் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ எதாக இருந்தாலுமே இன்னும் ஒரு ஃபுல் ரிப்போர்ட் லேட்டஸ்ட் அப்டேட் வந்தாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் நான் பார்க்குறேன் ரவுண்ட் 3க்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரவுண்ட் 2 மாணவர்கள்
கட்டாயமாக பெரும்பாலான மாணவர்கள் 50% மாணவர்கள் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு தான் கொடுத்துருக்காங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஒரு வழக்கமாக ஒரு 40% மாணவர்கள் கொடுத்துருக்காங்க. இதில் டிக்ளைன் கொடுத்தவங்க ஒரு 10% இருப்பான். நாட் லெட்டர் வந்தவங்க கட்டாயமாக ஒரு 5000 6000க்கு மேலே இருக்குது. அந்த ரிப்போர்ட் வந்தால் தான் நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம் எல்லாமே என்ன நடக்குதுன்னு. பட் இப்போதைக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ரவுண்ட் 3க்கு வீடியோ போடுறதில்லன்னு சொன்னீங்க, அடுத்தடுத்த வீடியோ வரும். சரிங்களா? ஸோ அதனால் யாரும் பதட்டப்பட வேண்டாம். இப்போ ரவுண்ட் 2காரங்க இப்படி தான் பதட்டப்பட்டு இருந்தாங்க, எங்களுக்கு சீட்டு கிடைக்காது, அந்த காலேஜில் கிடைக்காது. இப்போ ரவுண்ட் 2காரங்களுக்கு அலர்ட்மெண்ட்டே இவ்வளோ வந்திருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சீட் கிடச்சிருக்குது. அந்த சீட்டு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் இப்போ இருக்காங்க. ஸோ கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் இருக்குது, நல்ல கல்வியில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக அது யோசிச்சு பண்ணணும் ரவுண்ட் 3. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறேன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.